இப்போ சீக்வன்சஸ்ப்பா. சீக்வன்ஸ் ஓட டெஃபினிஷன் பார்ப்போம். A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. சரியா? இப்போ இந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு வரிசையில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது சீக்வன்ஸ், சம் ஆர்டர். சரியா? அது எந்த ஆர்டராக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் 1 2 3 4 இந்த நேச்சுரல் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், செட் ஆஃப் இண்டீஜர்ஸ் எல்லாமே என்னது சீக்வன்ஸ் தான். ஈச் எலிமெண்ட் இன் த சீக்வன்ஸ் இஸ் கால்ட் எ டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம், அதில் இருக்க ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். த எலிமெண்ட் இன் த ஃபஸ்ட் பொசிஷன் இஸ் கால்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். த எலிமெண்ட் இன் த செகண்ட் பொசிஷன் இஸ் கால்ட் த செகண்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சரியா? If the nth term is denoted by an, then a1 is the first term, a3, a2 is the second term and so on. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா a sequence can be written as a1, a2, a3 etc. an. சரியா? இப்போப்பா நம்ம சீக்வன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். சீரீஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சீக்வன்ஸை கமாவை போட்டு எழுதியிருப்போம் நம்பர்ஸை 1, 2, 3, 4, 5ன்னு. அதிலே ப்ளஸ் சைன் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா அந்த சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n இருக்குதுன்னு வச்சுக்குவேன். அது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதோட ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. அதை நம்ம எப்படி சிம்பிளில் டினோட் பண்ணான்னா சிக்மா k = 1 to n k அப்படின்னு எழுதலாம். சரியா? அதுக்கப்புறம் சீரீஸ் வந்து 1 + 3 + 5 + ஆட் நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன். அதோட ஃபார்முலா n². இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது, n × n + 1 × 2n + 1/6. சரியா? அடுத்து அதிலே க்யூபு 1 cube 2 cube + 3 cube + எக்ஸெட்ரா + n cube அப்படி இருந்துச்சுன்னா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். சரியா? இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம இந்த 4 ஃபார்முலா மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சம் செஞ்சிடலாம். இந்த செக்ஷன்லேருந்து ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் வரும். இது செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. அதனால தான் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு நடத்துகிறேன். நல்லா லிசன் பண்ணி நீ இதை பார்த்துட்டின்னா ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் நீ அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 2.54பா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 50. செகண்ட் சப்டிவிஷன் 16 + 17 + 18 + எக்ஸெட்ரா + 75. சரியா? இப்போ அந்த சம்மை நல்லா லிசன் பண்ணு. 1 + 2 + 3 + இது என்னது, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், n × n + 1/2 அந்த ஃபார்முலா. இதில் லாஸ்ட்டு என்ன நம்பர் முடிஞ்சிருக்கு 50, அதை என்ன எடுத்துக்கும். அந்த n × n + 1/2 ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? கேன்சல் பண்ணி சிம்ப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன் கவனி. 16 + 17 + 18 + எக்ஸெட்ரா + 75. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இது சம்ம எப்படி ஆரம்பிச்சிருக்கு, 16லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1லேருந்து லாஸ்ட் நம்பர் என்ன 75 வரைக்கும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே 16னா அதுக்கு முந்தின நம்பர் 15 அது வரைக்கும் எடுத்துக்கணும். சரியா? 2 தடவை ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 1லேருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் 1லேருந்து 15 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணி போட்டுடணும். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர். புரியுதாப்பா? ஃபார்முலா வந்து இதில் வந்து சீரீஸ் எந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அது மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் புரிஞ்சிட்டா நம்ம செம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். ஓகேவாப்பா? எக்ஸாம்பிள் 2.55பா. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 40 டேர்ம்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு சம் கவனிங்க. இப்போ என்னது, இது ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஆட் நம்பர்ஸாக வரும்போது வரிசையாக இருக்கும்போது நம்ம 15 முடிஞ்சுன்னா 50 டேர்ம்ஸ் இருக்கும். ஆட் நம்பர் 1 விட்டு 1 வரும்போது 40 டேர்ம்ஸ், இத்தனை டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா அதை தான் என்ன எடுத்துக்கணும். ஃபார்முலா வந்து என்னென்னா n². இங்கே லாஸ்ட்டு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க 40 டேர்ம்ஸ். ஸோ 40² 1600. சரியா? புரியுதாப்பா? இந்த கீழே இருக்குது பாரு ஃபார்முலா.
அடுத்த சம் பாரு 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா + 18 கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இது வந்து நம்ம படிச்சிருக்க ஃபார்முலாவில் எதுலேயுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து 2 வெளில எடுத்துகிறோம். 2 எல்லாத்துலேயும் வெளியே எடுத்தோம்னா அந்த சீரீஸ் எப்படி மாறிடுது, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 14 மாறிடுதா. இப்படி மாறினோடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா n × n + 1/2 இருக்குல்ல, அதில் லாஸ்ட் டைம் என்ன முடிஞ்சிருக்கு 40. அதனால் எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 40 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முன்னாடி அந்த 2 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டு. அடுத்தது என்னது, 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55. இந்த சம்முக்கும் ஃபஸ்ட்டு சம்முக்கும் என்ன இந்த மாதிரி சீரீஸ் கொடுக்கும்போது 40 டேர்ம்ஸ் இத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் அப்படின்னு கொடுத்தா அந்த டேர்ம்ஸே வந்து என்ன எடுத்துக்கணும். இங்கே 55 முடிஞ்சிருக்கு, அது லாஸ்ட் டேர்ம் தான். சரியா, எண்ணி எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன செய்யணும், எண் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. n = L - a/d + 1. அதாவது இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், லாஸ்ட் டேர்மை எல்லுன்னு வச்சுக்கிறோம். டினா என்னென்னா 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். சரியா, அடுத்தடுத்த 2 நம்பருக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் டி. அதை அப்ளை பண்ணி எண்ணை கண்டுபிடிச்சிக்கிறோம். எண் வந்து 28 கிடைக்குது. 28 கிடைச்சோன்னா ஃபார்முலா வந்து என்னது, n². அப்போ எண் வந்து 28, அப்புறம் 28² தான் ஆன்சர். 2.56 ஃபைண்ட் த சம் ஆஃப் 1² 2² + எக்ஸெட்ரா + 19². இந்த சம்மும் ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்னது, n × n + 1 × 2n + 1/6. ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. Sn = n × n + 1 × 2n + 1. இப்போ n லாஸ்ட் டைம் என்ன 19. அந்த 19 n இருக்க இடத்துல 19 ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணி போடுறோம், அவ்வளோதான். சரியா, அடுத்த சம் எப்படி ஆரம்பிக்குது, 5² பாதிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 1லேருந்து இதில் வந்து 5 வேறு கூடுதா, அதனால் என்ன பண்ணு 5 வெளியே எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு 5 எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கனால 5² வெளியே எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் 1² + 2² + எக்ஸெட்ரா எடுத்ததுக்கப்புறம் 5 வெளியே எடுத்ததுக்கப்புறம் 21 இருக்குது. அப்போ 21². இந்த 5² வெளில வச்சுக்க. இப்போ 1², 2², 3² இருக்கா. ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், n × n + 1 × 2n + 1/6. இப்போ n இருக்க இடத்துல 21 இருக்குது. அதை அப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். சரியாப்பா. அடுத்து 15² + 16² + 17² + எக்ஸெட்ரா + 28. இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் சாதாரணது தான். 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க. -1லேருந்து 15க்கு முன்னாடி நம்பர் 14 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க. ரெண்டுக்கும் 2n + 1/2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. n × n + 1 × 2n + 1/6 ஃபார்முலா மைனஸ் பண்ணி போட்டு பாதிலேருந்து ஆரம்பித்தா மைனஸ் பண்ணி போடணும். சரியாப்பா. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + 16³. சரியா, சம கவனிக்கிறோம். க்யூப் இருக்குது, அதனால் க்யூப் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். க்யூப் ஃபார்முலா என்னது, n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். சரியா, இப்போ n இருக்க இடத்துல என்ன இருக்குது, 16 இருக்குது. அப்போது அதை அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். சரியா, அடுத்து என்னது 9³ இருக்குது, பாதியில் ஆரம்பிக்குது. அப்போ என்ன செய்யணும், லாஸ்ட் நம்பர் என்ன 21³. அப்போ 1லேருந்து 21³ வரைக்கும் போட்டு அதுக்கு தனியாக ஃபார்முலா எண்ணுக்கு பதிலாக 21 அப்ளை பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் 9 என்னது 8 வரைக்கும். 1லேருந்து 1³ 2³ + எக்ஸெட்ரா 8³ அது வரைக்கும் செஞ்சு அதுக்கு n = 8 போட்டு அந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா ரெண்டோட டிஃப்ரென்ஸு. சரியாப்பா. அடுத்த சம் போகலாமா. இப்போ 2.58 if 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n = 666 கொடுத்துருக்கா. தென் ஃபைண்ட் n. இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த டோட்டல் வருது. அப்படின்னா அந்த n வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n. அப்போ என்னது, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னது, n × n + 1/2. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n-க்கு பதிலாக என்ன போடலாம், n × n + 1/2 போடலாம். அப்போ n × n + 1/2 = 66. இந்த 2 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ண அந்த சைடுக்கு. அப்போ n-யும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினா n² + n ஆயிரும். இந்த 2 கொண்டு போய் 66 மல்டிப்ளை பண்ணினா 1332 வருது. இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போயிரு. இப்போ n² + n - 1332 = 0 வந்துடும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். சரியா, ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறோம். n + 37 × n - 36 = 0 வருது. அப்போ n + 37னா n = -37 n = 36. என்னங்கிறது என்னது, நம்பர். சரியா, இத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவில் வராது. ஸோ என்னோடய வேல்யூ வந்து n = 36.
find the sum of the following தான்ப்பா இருக்குது. 7 சப்டிவிஷன் இருக்குது. எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாடல் தான். சரியா? இப்போ நம்ம கீழே வந்து அதோட சொல்யூஷன்ஸை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம்பா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60. இது சாதாரண சம் தான். இது வந்து என்னது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n போட்டு n × n + 1/2 போட்டுக்கிறோம். லாஸ்ட்டு என்ன இருக்கோ அதான் என்னோட வேல்யூ 60 இருக்குது. அப்போ 60 × 60 + 1/2 சிம்ப்ளை பண்ணி போட வேண்டியதான். அடுத்த சம்மில் வந்து 3 + 6 + 9 இருக்கா. இந்த மாடல் எக்ஸாம்பிள் ஏற்கனவே செஞ்சோம். நம்ம 2 வெளியே எடுத்து செஞ்சோமா, அது மாதிரி 3 வெளியே எடுத்துகிட்டா அது சாதாரண சம்மாக மாறிடும். லாஸ்ட் டைம் என்ன இருக்குது 32 இருக்கா. அப்புறம் ஃபார்முலா என்னது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. அப்போ n × n + 1/2 அந்த ஃபார்முலா தான் × 3 இருக்குது. சிம்ப்ளை பண்ணி போட வேண்டியதான். சரியாப்பா? பாதியிலேருந்து ஆரம்பிக்குது. 51 52ன்னு ஆரம்பிக்குதா. ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன 92. அப்போ 1லேருந்து 92க்கு. சரியா? இது சாதாரண சம் தான். n × n + 1/2 அந்த ஃபஸ்ட்டு நேச்சுரல் n டேர்ம்ஸ் இருக்கிற அந்த சம் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1லேருந்து 92க்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 1லேருந்து 50 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். சரியாப்பா? ஃபோர்த் சம்பா 1 + 4 + 9 + 16 + எக்ஸெட்ரா + 225. இது பார்க்கும்போது நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம், சம்மை வந்து 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் வந்து 4 அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சீக்வன்ஸ் எப்படி மாறிடுது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + n ஸ்கொயர். அப்போ இந்த 1 + 4 + 9 + 16 அதை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + 15 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன n × n + 1 × 2n + 1/6. சரியா? இப்போ n இருக்க இடத்துல என்ன இருக்குது 15 இருக்குது. சரியா? அதை அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? ஃபிஃப்த்து சம்பா லாஸ்ட் சம் மாதிரியே தான். ஆனால் என்ன பாதியிலேருந்து ஆரம்பிக்குது. பாதியிலேருந்து ஆரம்பிக்கிற என்ன செய்யணும் ஃபஸ்ட்லேருந்து 21 ஸ்கொயர் வரைக்கும். அப்புறம் 6 ஸ்கொயர் ஆரம்பிக்குது. அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் அதை மைனஸ் பண்ணிடணும். ஸ்கொயர் ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 1லேருந்து 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுரும். இப்போது 6th சம்பா 10³ + 11³ + 12³ + எக்ஸெட்ரா + 30³ இருக்குது. இப்போ க்யூப்னா க்யூபோட ஃபார்முலா போட போகிறேன். ஸ்கொயர்னால் ஸ்கொயரோட ஃபார்முலா போட போகிறேன். இப்போ பாதியிலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து போட போகிறேன். சரியா? 1லேருந்து 20 வரைக்கும், அதுக்கப்புறம் 1லேருந்து 9 வரைக்கும் ரெண்டையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம். க்யூபோட ஃபார்முலா என்னது n × n + 1/2 the whole square. ஓகேவா? இப்போ 7th சம்பா 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 71. இது வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஆட் நம்பர்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது n கண்டுபிடிக்கணும். a வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, d வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸு, l வந்து லாஸ்ட் டேர்ம். சரியா? ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சிக்கிறோம். n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் என்னோட வேல்யூ n = ஃபார்முலா என்ன l - a/d + 1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி n = 36 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது n ஸ்கொயரு. இப்போ n வந்து 36னா ஆன்சர் வந்து என்ன வரும் 36 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் என்ன வருதோ அந்த ஆன்சர் 1296. ஓகேவா? செகண்ட் சம் இஃப் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = 325 தென் ஃபைண்ட் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³. ரொம்ப ஈஸியான சம்பா. நமக்கு ஃபார்முலா என்ன 1 + 2 + 3 + n வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன போடுறோமோ அதோட ஸ்கொயர். சரியா? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k வரைக்கும் இருக்கிறதோட வேல்யூ சம் வந்து 325 கொடுத்துட்டாங்க. அடுத்தது க்யூப்னா ஃபார்முலா என்ன n × n + 1/2 the whole square. அப்போ இந்த n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 3. அந்த வேல்யூ வந்து n × n + 1/2 வேல்யூ வந்து 325. அப்போ ஹோல் ஸ்கொயர்னால் என்ன பண்ணால் போதும் அப்படியே அந்த 325 ஸ்கொயர் பண்ணி போட்டால் போதும். சரியாப்பா? செகண்ட் சம் இருக்குல்லப்பா. செகண்ட் சம்மில் வந்து ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + கேயோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நம்ம வந்து க்யூபோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். இங்கே க்யூபோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அந்த சம் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
இப்போ அந்த க்யூபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 44100 கொடுத்துருக்காங்களா சம்மு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணோம். இப்போ அந்த ஸ்கொயரை கொடுத்துட்டாங்க, அதனால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ அந்த கிவன் ஆன்சருக்கு ஜஸ்ட்டு நீ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். சரியா? இந்த செகண்ட் சம் தேர்ட் சம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கு. ஃபோர்த் சம்பா, how many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14400. சரியா? இவ்வளோ சம் வர்றதுக்கு நம்ம எத்தனை டேர்ம்ஸ் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி க்யூப்பில் கொடுத்துருக்கா. ஃபஸ்ட்டு க்யூப் ஃபார்முலா எழுதிக்க. ஃபார்முலா என்னது, n × n + 1/2 the whole square. சரியா? இப்போ அந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்கு, அந்த சம் வந்து 14400 கொடுத்துருக்கா. அது எதோட ஸ்கொயர், 120ஓட ஸ்கொயர். அதனால் 120 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1 cube + 2 cube + 3 cube + etc. + n cube எப்படி எழுதலாம், n × n + 1/2 the whole square = 120 ஸ்கொயர். ரெண்டு சைடும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடு. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், n × n + 1/2 = 120 கிடைக்கும். இந்த 2 அங்கே கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. n × n + 1 = என்னது, 240. இது என்ன உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேஷனாக கொண்டு வா. இப்போ நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, n - 16 = 0 கிடைக்குது. அப்போ என்னோடய வேல்யூ n = 15, n = -16 கிடைக்கும். எப்போயுமே நெகட்டிவ் வேல்யூ விட்டுறணும், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் என்ன சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். n = 15. ஓகேவா? இந்த சம்மை கவனிப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, 5 மார்க் சம்மு. த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் is 285 while the sum of their cubes is 2025. find the value of n. சரியா? கிவன் எழுதிக்கோ. கிவன் என்னது, 1 square + 2 square + 3 square + ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னது, + etc. + n square = 285. அதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதோட ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6 அந்த ஃபார்முலா ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அந்த 6 அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்க. சரியா? இல்லாட்டி அதை ஈக்குவேஷன் நம்பர் 1, அப்படியே அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, க்யூப் 1 cube + 2 cube + 3 cube + etc. + n cube = 2025. சரியா? 2025ங்கிறது என்னது, 45 ஸ்கொயர். ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்துரு. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா n × n + 1/2 = 45 இருக்கும். இந்த 2 அங்கே போகும்போது n × n + 1/2 அது அங்கே போகும்போது n × n + 1 = 19 ஆயிரும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, n × ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சரியா? அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 45 இன்ட்டுன்னு வருதா, கேன்சல் பண்ணிவிடு. கேன்சல் பண்ணால் 2n + 1 = என்ன வந்திருக்கு, 19. அப்போ இந்த 1 அந்த சைடு போகும்போது 2n = 18. 2n = 18னா n = 18/2, n = 9. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு 5 மார்க்ஸ் சம். சரியாப்பா? ரேகா சம்பா, இது வந்து ஒரு 6th சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்க, ரொம்ப ஈஸியான சம் தான். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் த சைஸஸ் 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அது ஸ்கொயர்ன்றனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 1 square + 2 square + அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரியா? + etc. + n. அதோட ஃபார்முலா என்ன, n × n + 1 × 2n + 1/6. ஜஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்றதை எழுதிடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 10 ஸ்கொயரா. அப்போ வந்து 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + இப்போ நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து என்ன, சம்படி நம்மளாம் சீரீஸை ஃபார்ம் பண்ணுறோம். 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் + etc. + 24 ஸ்கொயர்னு. அதுக்கப்புறம் இது எப்போயும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். பாதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்கொயரை. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. + 24 ஸ்கொயரு. அப்புறம் 10 வரைக்கும் இருக்குன்னா -1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. + 9 ஸ்கொயர். சரியா? ரெண்டுக்கும் என்ன பண்ண போகிறோம், n × n + 1 × 2n + 1/6 அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வந்து n-க்கு பதிலாக 24ம், அடுத்து n-க்கு பதிலாக 9ம் அப்ளை பண்ணி செஞ்சுட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி போட போகிறோம். சரியா? ஆன்சர் வந்து 4615 cm². இதானது ஏரியா.
இது இவ்வளோ ஏரியா கேன் பி decorated by the given color papers. ஓகேவா? 7th சம்பா. Find the sum of the series 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube 6 cube minus 5 cube plus etc. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்க சீரீஸோட n டேர்ம்ஸோட சம்மும் செகண்ட் சப்டிவிஷனாக n = 8 இருந்தால் அதோட சம்மும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 7th சம்மோட சொல்யூஷன்ப்பா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், 2 cube minus 1 அதை வந்து 1 cube வச்சுக்கணும். 2 cube minus 1 cube ப்ளஸ் 4 cube minus 3 cube ப்ளஸ் 6 cube minus 5 cube அப்படி இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்குல்ல 2 cube 4 cube 6 cube அதை ஃபுல்லாக தனியாக எடுத்துக்கிறோம். சரியா? இது அது பிரித்தோன்னே எப்படி வருது, அடுத்தது 1 cube 3 cube 5 cube. அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸ், அடுத்து ஃபுல்லாக ஆட் நம்பர்ஸாக வருதா? அப்போ ஈவன் நம்பர்ஸ் எப்படி வச்சுக்குவோம், நம்ம 2n அப்படின்னு வச்சுக்குவோம். ஆட் நம்பர்ஸ் எப்படி வச்சுக்குவோம், 2n minus 1. ரெண்டுலேயும் க்யூப் இருக்கனால ஜென்ரல் டேர்ம் n டேர்ம்ஸ் இருக்கனால ஜென்ரலாக எழுதிக்கிறோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிரித்த 2 4 6 அதெல்லாம் வந்து 2n க்யூப். அடுத்து பிரித்த 1 3 5லாம் என்னது 2n minus 1 க்யூப். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், 2n க்யூப்னா 2n அப்படியே ஹோல் க்யூப் பண்ணுறேன். n 2 க்யூப் பண்ணும்போது 8, n க்யூப் பண்ணும்போது n க்யூப். அப்போ 8n க்யூப் வருதா? அந்த பக்கம் இருக்குது பார் 2n minus 1 the whole cube. அது a minus b the whole cube ஃபார்மில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். எது கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணினா 8n க்யூப்பும் 8n க்யூப்பும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்காது எழுதுகிறோம். சரியா? எழுதிட்டு அதுக்கப்புறம் n² பதிலாக என்ன ஃபார்முலா, n² இருந்துச்சுன்னா சிக்மா n டேர்ம்ஸ் இருக்குல்ல, சிக்மா n²ஓட ஃபார்முலா என்ன, n × n + 1 × 2n + 1/6. அடுத்து n இருக்குது, அதுக்கு ஃபார்முலா என்னது, n × n + 1/2. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது 1 தானே இருக்குது, இங்கே ஏன் வந்து நம்ம வந்து n போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்காத, சிக்மா இருக்குது, அதாவது n டைம்ஸ். இப்போ 5 தடவை 1 ஆட் பண்ணி என்ன வரும் 5. இப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது n. சரியா? இந்த மாதிரி வந்துருச்சா? அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குது, 4n³ + 3n² கிடைக்குது. இதுதான் சம். அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இந்த வந்திருக்க ஆன்சரில் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, வந்திருக்க சம் வந்து என்ன வந்திருக்கு, 4n³ + 3n² வந்திருக்கா? இப்போ n இருக்க இடத்துல 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். n இருக்க இடத்துல 8ன்னு போட்டு என்ன வேல்யூஸ் வருதோ அதை சிம்ப்ளை பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான்.